ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசாயா 51:3 கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களையெல்லாம் தேறுதலடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் சீயோனிலிருந்து ஆறுதல் செய்வார். தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனே நம்பி வாழுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் ஆறுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய இருதயம் ஏதோ ஒரு காரியத்தில் துவண்டு போய் இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுக்கு ஆறுதல் செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி நீங்கள் வரும் பொழுது கர்த்தர் சகலவற்றிலும் ஆறுதல் கொடுக்கிற தேவன் ஆறுதல் செய்வார். பாழான ஸ்தலங்களை எல்லாம் அவர் தேறுதல் அடைய செய்து வனாந்திரத்தை ஏதனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். எந்தெந்த சூழ்நிலைகள் இன்னைக்கு பாழான ஸ்தலங்களைப் போல இருக்கிறதோ, அவாந்திரமாய் இருக்கிறதோ, வனாந்திரத்தை போல இருக்கிறதோ, கர்த்தர் அவை எல்லாவற்றையும் மாற்றி தேறுதலடைய செய்து ஏதேனை போலவும் நல்ல ஆண்டவருடைய மகிமை காணப்படும்படியாய் சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தருவார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்துட்டீங்க என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்கள் சொல்லி ஜெபிக்கிறீங்க என்று சொன்னால், ஆண்டவர் எல்லா பாழான நிலைமைகள், எல்லாம் வறண்டு போய் இருக்கிற நிலைமைகள், எல்லா அவாந்திரமான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். ஒரு ஏதேன் தோட்டத்தில் இருந்த சந்தோஷமும் சமாதானத்தையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் தருவார். பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் காணும்படி செய்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்யுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்புங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபியுங்க. இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையின்படியே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.